அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. இது சார்பாக வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் நாங்கள் போடுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில் கிளம்பி போயிருந்தோம். போய் 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்று மதியானம் எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம்ல எங்களுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்டும், இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்ற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்க கூட வந்த 20 பேர் மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 40 பேர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாடலை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிசிங்கிறத முனையும் பார்க்க போனோம். பார்த்ததில் ஏயும் சியும் பார்த்துட்டா அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்டில் இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டு நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு ஆர்கனைசர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே உடனே வேறு எங்கேயுமே போக நேரடியாக ஹோட்டலுக்கு லஞ்சுக்கு மாத்திரம் இங்கே ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டல் அந்த அந்த ஆக்சிடென்ட் சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடத்தின இடத்தினுடைய பேர் தான் அந்த ஹோட்டலுக்கு பேரு பைசரன். அதனால அந்த இடத்துல நடந்த உடனே எங்களுக்கு உடனே மிலிட்ரியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கோஆப்ரேட் பண்ணும்போது எங்கெல்லாம் வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே அவரை இமிடியேட்டாக அந்த லோக்கலில் இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டாக எங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி 46 கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையிலே கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து அவருக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவருக்கு இது பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதில் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு நம்ம தமிழக முதல்வர் நம்மளுடைய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பிச்சு விட்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க போய் இன்னைக்கு எங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்கள் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப்லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிக்கிட்ட தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லபடியாக வந்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நலமுடன் திரும்பினதுக்கு அன்னை மீனாட்சி தான் நாங்கள் காரணம் நினைக்கிறோம். கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுலலாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தலத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க. அங்க அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். காஷ்மீர் ஃபுல்லாவே மிலிட்ரி, சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய மிலிட்ரி வண்டிகள் இருக்கு. அதிசயமா இருக்கு, அமைதியா இருந்துச்சு. 2 நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம். ஆனா 3ஆவது நாள் ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கரெக்டா 3 மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருந்திருப்போம். ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க பர்ச்சேசிங் பண்ணோம். பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷாப்பிங் போனோம். அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்படி டிலே ஆனதுனால நாங்க அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் டிலே பண்ணோம். அந்த நேரத்துல திடீர்னு அப்படி இந்த மேல போக வேண்டிய இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸ்ல ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க, சிதம்பரம் சாருன்னு,
அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும். நோ ஷாப்பிங், நோ அடுத்த ப்ரோக்ராம் கிடையாது. நம்ம டக்குன்னு அந்த பைசரங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து டைப் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு எங்கேயுமே டிலே பண்ணாம நம்ம வந்து நேரம் நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்த டிரைவர்ஸ் 4 வேன் டிரைவர்ஸுமே டக்குன்னு 1 by 1 எல்லாரும் சாப்பிடாம உடனே போய் வேன்ல ஏறுங்க, டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ் அப் பண்ணி வண்டியில ஏற்றி எங்கேயுமே டிலே பண்ணாம, அதுவும் ஒன் வே மிலிட்ரி வேன் போய்கிட்டே இருக்கு, ஹெலிகாப்டர் மேல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ பயமா இருக்கு. அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஃபுல்லா நிறைய இருக்குது. இந்த பதட்டமான சூழ்நிலையில எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க.